வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஏழை எளிய மக்களின் பாதுகாப்பிற்காக போஸ்ட் ஆபீஸில் வருடத்திற்கு 299 ரூபாயை மட்டும் செலுத்தினால் போதும் 10 லட்சம் ரூபாய் அளவிலான பலன்களை எல்லாம் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, அது என்ன திட்டத்தின் மூலமாக கொடுக்கறாங்க, யாரெல்லாம் இந்த திட்டத்தில் சேர முடியும் மற்றும் இதற்கான நிபந்தனைகள் என்னென்ன, இதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, ஏழை எளிய மக்களின் ஆபத்து கால செலவுகளை கருத்தில் கொண்டு இந்திய அஞ்சல் துறை மிக குறைந்த கட்டணத்தில் விபத்து காப்பீடுகளை எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 299 ரூபாய் செலுத்தினால் 10 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டை பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பீடு பெற்றவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தால் அல்லது அவருக்கு காயமடைந்தால் அவருக்கு சிகிச்சைக்கு தேவையான தொகையை இந்த காப்பீடு பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பீடு எடுத்தவர்கள் எதிர்பாராத விபத்து, மரணம் அல்லது ஊனத்திலிருந்து பாதுகாக்க இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி 2 விபத்து காப்பீடு திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 399 மற்றும் 299 திட்டங்கள். இந்தியா போஸ்ட் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த காப்பீடு 1 வருடத்திற்கு செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எந்தெந்த வயதிலிருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 65 வயதானவர்கள் இந்த திட்டங்களில் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த போஸ்ட் ஆபீஸ் திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் 1 வருடத்திற்கு செல்லுபடியாகும். இந்த திட்டத்தில் சேர்ந்த 365 நாட்களுக்குள் மரணம் ஏற்பட்டால் ரூபாய் 10 லட்சம் காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விபத்து காரணமாக நிரந்தர ஊனம் அல்லது முழு ஊனம் ஏற்பட்டால் 10 லட்சம் ரூபாய் காப்பீடும் வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் விபத்தினால் நிரந்தர அல்லது பகுதி ஊனம், கை கால் இழப்பு அல்லது பக்கவாதம் ஏற்பட்டால் பாலிசி ஆவணத்தில் குறிப்பிட்ட சதவீதத்தின்படி இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எதிர்பாராத விபத்தினால் மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டால் 60,000 வரையிலும், புறநோயாளியாக சிகிச்சை பெற்றால் 30,000 வரையிலும் மருத்துவ செலவுகளை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் விபத்தில் பாலிசிதாரர் இறக்க நேரிட்டாலோ அல்லது நிரந்தர முழு ஊனம் ஏற்பட்டாலோ அவர்களின் 2 குழந்தைகளின் கல்வி செலவுகளுக்காக தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டால் 10 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வீதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விபத்தில் பாதிக்கப்பட்டவரை பார்க்க செல்லும் குடும்பத்தினரின் பயண செலவுகளுக்கு அதிகபட்சம் 25,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விபத்தில் மரணம் ஏற்பட்டால் இறுதி சடங்குகளுக்காக 5,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த போஸ்ட் ஆபீஸ் திட்டத்தில் சில விதி விலக்குகளையும் கொடுத்திருக்காங்க. இந்த விபத்து காப்பீடு திட்டத்தில் சில நிகழ்வுகளுக்கு காப்பீடு கிடைக்காது. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலை, ராணுவ சேவைகள் அல்லது ராணுவ நடவடிக்கைகளில் ஏற்படும் காயங்கள், போர், சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் போது ஏற்படும் காயங்கள், பாக்டீரியா தொற்று, நோய்கள் அல்லது எய்ட்ஸ், ஆபத்தான விளையாட்டுகளில் பங்கேற்பதால் ஏற்படும் காயங்கள். மக்களே, இந்த திட்டத்தில் சேர்வதற்கு வாடிக்கையாளர்கள் அருகில் இருக்கக்கூடிய தபால் நிலையம் அல்லது தபால்காரர் மூலமாக ஸ்மார்ட் போன் மற்றும் பயோமெட்ரிக் சாதனத்தை பயன்படுத்தி டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, பெரும்பாலான ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு இந்த காப்பீடு திட்டங்கள் பற்றிய சரியான புரிதல் இருக்கிறது இல்லை. இது மாதிரியான காப்பீடு திட்டங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அசாதாரண சூழ்நிலை அல்லது எதிர்பாராத விபத்துகளால் குடும்பத்திற்கு ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது இந்த காப்பீடு திட்டங்கள் அந்த குடும்பத்திற்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். போஸ்ட் ஆபீஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த காப்பீடு திட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிந்து கொண்டு இந்த திட்டத்தில் சேர்ந்து பலனடையட்டும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.